இல்ல காசுக்கு தேவைப்படுதுன்னு பண்றீங்களா? காசு எல்லாம் இல்லை. அதுதான் மேடம் கோபம். சத்தியமா ஒரு விஷயம் மேடம், என்ன ஸ்டேஷன்ல கொண்டாலும் பரவாயில்ல, இவ்வளவு பெட்டருக்கு வேண்டி 10 தடவை நம்ம போயிருக்கோம். ஆனா இந்த ஆளு ஊர்ல வேற பொம்பளை வச்சிருக்காருன்னு எனக்கு 1.5 வருஷம் முடிஞ்சதா தெரியும். சுரேஷே யாரை இட்டு போயிட்டா தாடா கோச்சாடா. 1 மாசம் கழிச்சு என்னோட போன்ல கூப்பிட்டா. யாரு வேணும் கேட்ட ஃபர்ஸ்ட் கால்ல. யாருன்னு? அண்ணியா? இல்ல போன் மேல போன் ஆச்சு. உங்களுக்கு யாரு வேணும் கேட்ட. நீங்க தாங்க வேணும். துரோகம் பண்ணாங்க. அந்த பொண்ணு என் போன்ல கூப்பிட்டு அடிக்கடி பேசிட்டு இருந்தேன். முதல் வாட்டி எப்படி பேசினா? ஹலோ, யார் பேசுறது? நான் எங்க நான் யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். மத்தியானம் போயிட்டேன் மேடம். 13 நாள் கஷ்டப்பட்ட பைத்தியக்காரன மாதிரி தெரியுங்களா? சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல, எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் இது என் புருஷன் கட்டின தாலி, இது எனக்கு வேண்டாம் சொல்லி கழட்டி என் கையில கொடுத்தேன். போடா, அதுதானே பிளான் பண்ண. வர வச்சா ஊத்த வச்சா இப்ப கழுவ வச்சுட்டான். என்ன அது ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு நம்மளை ஏமாத்திடுச்சு. ஏமாத்தின நான் ஏமாறுற மாதிரி வேற ஒரு ஆள் ஏமாறக்கூடாது. தெரிஞ்சிருந்தும் போய் சீரழிய போறீங்க. எக்கேடு கட்டு போங்க. ஆனா நல்ல பொண்ணுதான், இப்ப கெட்டு போச்சு. உனக்கு பொண்டாட்டியா வர்றவா ஒண்ணு டைவர்ஸ் ஆனவளா இருக்கணும், இல்ல புருஷன் மிக்சர் பார்ட்டியா இருக்கணும். 9 மணி நேரம் ட்ரெயின் இந்த பஸ்ல ஏறிட்டு எங்க போறேன்னு கேட்டா, உங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? நீ யாரு எனக்கு? நீ யார்? நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. பாக்குறதுக்கு வேண்டி வந்தேன். அதான் ரொம்ப பிடிச்சது மேடம் எனக்கு. ஒரு பொம்பளை அங்கிருந்து பார்க்க வரான்னு சொல்லி என்னோட மனசெல்லாம் போயிடுச்சு. 3 ஆச்சுங்களா? அடுத்த ஒரு ஆள் வரக்கூடாது மேடம். அந்த ஆளு பேர் குருசாந்த். 1 வருஷம் 1.5 வருஷம் சொல்லவே இல்லை. என் புருஷன் பேர் குருசாந்த். நானே கண்டுபிடிச்சிட்டேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. என்ன சொன்னமோ அது என்ன அவளை சும்மா விடக்கூடாது. நான் இப்ப நிக்கிற பாதிக்கிறதுல வேற ஆம்பளை நீ பாதிக்கக்கூடாது. எல்லாரையும் கொண்டுட்டியா? ஒருத்தனை மட்டும் விட்டு வச்சிருக்கேன். அந்த ஆளையும் ஏமாத்தி என்னை ஏமாத்தி இப்ப ஒருத்தன் கூட சுத்திட்டு இருக்கா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மகன் பேரு காளிகாரன், இவ வேற முத்து. கார்த்தியா சொல்லிட்டு நடிப்பு காணிச்சிருக்கா. முத்து இது பேரு. அது ஃபர்ஸ்ட் ஒரு படம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாசமா போன்ல பேசவே இல்லை. எடுத்தா கட் பண்றது. ஹலோ, நீங்க என்ன நம்பர்ல இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு யார் வேணும்? சார்ஜ் இல்ல, என்னன்னு தெரியல. யாரு கூட போறாளோ ஒன்னும் தெரியல. உனக்கு என்ன இப்போ போன்ல பேசின மாதேஷ் யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஒரு வருஷம் தெரியுமா? அப்ப நீ என்ன சந்தேகப்படுற? எப்பவோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு. அதான் மேடம் கோபம். சத்தியமா ஒரு விஷயம் மேடம், என்ன ஸ்டேஷன்ல கொண்டாலும் பரவாயில்ல, இவ்வளவு பெட்டருக்கு வேண்டி 10 தடவை நம்ம போயிருக்கோம். என்னை விட்டு நீ வேற பொம்பளை கூட போன, அப்ப நான் உங்க ஃப்ரெண்டு கூட போறேன் அப்படின்னு என்ன தேர்ந்தெடுத்து. அம்மாடி, இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்கொடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. A few moments later. ஏமாத்தலாம் இல்ல மேடம். அப்புறம் காசு வாங்கிட்டு காய்த்து விட்டுட்டு போனது ஏமாத்தலாம். கலர் டிவி உள்ள மேடம். பொம்பளை போல நான் தெரியாத சித்ரால அவ வருவாளா? அப்ப எவன் கூப்பிட்டாலும் போயிருவேன். எத்தனை பேர்ட்ட இந்த மாதிரி பேசிருப்பீங்க? அது நிறைய பேர்ட்ட பேசியிருக்கேன் மேடம். வாலிபர்களுடன் ஆற்றங்கரை ஓரத்திலேயோ அல்லது செடி கொடிகளின் மறைவிலேயோ அரசல் புரசலாக சில கசமுசாக்களில் ஈடுபட்டிருக்கிறார். தெரிய வேண்டாமா குருசாமி? வைங்க தேவலாம் பேசக்கூடாது. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். நீங்க அதவர அறிவாளி. இப்படி ஏமாந்துருக்கீங்க ஒரு பொண்ணுட்ட. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா. இல்ல காசுக்கு தேவைப்படுதுன்னு பண்றீங்களா? காசு எல்லாம் இல்லை. ஐயா, இந்த ரூபாய் தான் அலையற. இந்த புடி. நீங்க தண்ணி அடிப்பீங்களா? ஆமா தண்ணி அடிப்பாங்க. ஆமா, சாதாரணமா சொல்லுங்க. இல்லைங்க மேடம், இது எல்லாரும் அவன் இன்னும் திருந்தல மாமா. பெயிண்டிங் வேலை எடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் தண்ணி அடிப்போம். கஞ்சா அடிப்பீங்களா? ஐயா இப்போதைக்கு நாங்க அதை பண்ணல. வாய்ப்பு இருக்கா சார்? அது தெரியல.
தான் போடலை. இவங்க பேச்சு சரியில்லாம தான் மேடம். நீங்க மட்டும் ரொம்ப ஒழுக்கமா? ஒழுக்கம் இல்லை மேடம். ஏய் வாய முன் ஏந்து போட எதா அசியமா பேசிட்டு போற. மதுரையில சுப்பராஜ் மீட் பண்ணீங்க. சுப்பராஜ் உன்னை நம்பு பெண்ணை நம்பாதே. பஸ் ஸ்டாண்ட்ல யாரையாவது பார்த்து கொண்டு போய் விட சொல்றது தான் உங்களுக்கு வேலை? இல்லை மேடம், அப்படிலாம் எப்படி சொந்தம் அவரு? என்னது? என்ன சொந்தம் அவரு? என்ன சொந்தமில்ல, அவ்வளவா சொந்தமில்ல. அந்த பொண்ணு கொஞ்சம் லூசு. லூசா சொல்ல வேணாமாயா? எப்படி பேசுனீங்க? பஸ் ஸ்டாண்டு சொந்தமா? பஸ் ஸ்டாண்ட்லாம் சொந்தமில்ல மேடம். ஆஹா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. தயவு செய்து வேண்டாம் மேடம், சொல்றேன். போயிடும் மேடம். சும்மா இருப்பான். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். சொல்றத கேளுடா. வேலி பண்ணறது தப்பெல்லாம் பண்ணிட்டு உட்காருங்க. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன். உங்களுக்கு தெரிஞ்சுதான் எல்லாம் நடக்குது. என்ன யாருன்னு எனக்கு தெரியாது. இவன் டம்மி தான் போல் இருக்கு. ஏய் அவனை போ சொல்லுங்க. உங்க வீட்டுல தெரிஞ்சுதான் பண்றியா நீ? அவ்வளவு கஷ்டமா வீட்டுல? காசா இல்லடா மணி நோ மணி. நீங்களே சொல்லுங்க, எத்தனை பேர்ட்ட பேசியிருப்பீங்க? தன்னை வித்துட்டு பேச தப்பான எண்ணத்துலலாம் பேசல. சரி, தைரியமா தைரியமா இருமா. தைரியமா ஆண்டவன் இருக்கா, ஒன்னும் ஆகாது. நான் உனக்காக ப்ரே பண்றேன். இல்ல எதுக்காக அப்படி பண்றீங்க? உங்களுக்கு போர் அடிக்கிறதுனால பண்றீங்களா? அப்படிலாம் இல்லை. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க போல் இருக்க. மேல யாருக்கும் இனிமேல் ஆர்த்தி போக மாட்டேன்னு சொல்றது வேற. போன் போட மாட்டேன். அதை நம்பவும் இல்லை. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. நேரத்தின் அருமையை கருதி இத்துடன் நிறுத்திக் கொண்டிருக்கிறேனே தவிர இவ்வளவுதான் என்று எண்ணி விடாதீர்கள்.